எலிக்கு மருந்து வச்சு எப்படி கொள்ளுன்னு பார்க்கலாமா? வீட்டில் வந்து நான் எலி ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ண பார்த்தீங்களா? தக்காளி எதனால் வந்து வீட்டுக்கு வந்து தின்ட்டு போயிடும். அதை எப்படி கொள்ளுன்னு பார்க்கலாம். எலி மருந்து வாங்கி வச்சுருக்கேன். இதுதான். இதுக்குள்ளே சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருந்தது. இந்த பாக்ஸ்குள்ளே எலி மருந்து. இந்த மாதிரி சப்பாத்தி பீஸ் பீஸாக வச்சுக்கணும். சப்பாத்தி நம்ம வேஸ்ட் பிளேட்டில் இல்லை பேப்பரில் நம்ம பீஸ் பீஸாக பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி எலி மருந்தை தட்டிக்க வேண்டியதான். இந்த செட்டை ஒன்று பிச்சு போட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வைக்க போகிறேன். இந்த கொஞ்சம் முறாலே போதும். வேஸ்ட்டு இது மாதிரி பிடிச்சி வச்சு நல்லா கழுவிட்டுருக்கேங்க. இந்த எலி மருந்து ரொம்ப பவர் கூடுது. எலி பிஸ்கட்டோட இந்த எலி மருந்துக்கு தான் பவர் அதிகம். நம்ம கைனாலே தொடக்கூடாது, அப்படியே குழைக்கிடுங்க. நேற்று வச்சேன், இன்றைக்கி வைக்கிறேன். இந்த எலி வந்து நமக்கு 3 நாளைக்கு வரும். நேற்று வச்சேன், இன்றைக்கி வச்சுருக்கேன்னா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வைப்பேன். ஏன்னா அடுத்த எலி நம்ம ஸ்மெல்லுக்கு வரவே வராது. அதே மாதிரி எலிமருந்து வைக்கும் வீட்டில் எதாவது சொல்லிடணும். இந்த மாதிரி சப்பாத்தியில் வந்து கலந்து வைக்கிறேன், யாரும் எதாவது தின்றக்கூடாது. நம்ம எலிமருந்து பாக்கெட்டையும் காட்டிடணும், இதுதான் எலிமருந்து அப்படின்னு சொல்லி காட்டிடணும். எலி பிஸ்கட் வாங்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வீட்டில் சொல்லிடணும். இதை சாப்பிட்டா நம்ம வந்து உயிருக்கு ஆபத்து, தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும் வீட்டில் எல்லார்ட்டுமே. இப்போது இங்கே வச்சுனா வீட்டுக்கு பின்னாடி. இப்போ இதை வந்து செட்டில் தான் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வைக்க போகிறேன். எலிமருந்து கலக்கின சப்பாத்தியில் அவங்க ஒன்று வச்சுருங்க. எலி சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். எங்கே சாகுன்னு தெரியாது. ஆனால் 2 நாள் கழிச்சு அப்புறம் வரவே வராது. ஒரு வாரத்துக்கு நம்ம தொல்லையே பண்ணாது. ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். வீட்டில் எல்லார்ட்டும் சொல்லிடணும், இந்த மாதிரி எலி மருந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். ஓகேவா? இப்போ இந்த செடிகளுக்கு அந்த பக்கம் கொண்டு வைக்க போகிறேன். நைட் டைமில் தான் நான் வைப்பேன். ஏன்னா அந்த டைம் தான் எலி வந்து கரெக்டாக வரும். இந்த டைமில் தான் எலி மருந்து வச்சுட்டோன்னா இப்போ கையை நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிடணும்.